ஸோ இந்த மாதிரி டெய்லியும் வந்து அவங்க நைட் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக திடீர்னு ஒரு நாள் எப்பயும் நைட்டில் நார்மலாக வரும்போது இவங்க பொண்ணும் அந்த பையனும், அதாவது அந்த ரிச்சியும் பேசுகிறத வந்து இவர் வந்து கேட்டுருவார் உள்ளேருந்து. ஸோ அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு கேங்ஸ்டர் கதையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத இவர் நைஸாக கேட்டுருவார். ஸோ இப்போ ஏதோ நடக்க போகுது அப்படின்றத உணர்ந்துட்டு இருந்தாலும் அவங்ககிட்ட எதுவும் கேட்காம நார்மலாக விட்டுருவார். ஸோ எப்பயும் போல் அவர் இருக்கும்போது ஒரு நாள் நார்மலாக நைட்டில் வந்துட்டு போகிறவங்க குண்டடிப்பட்டு ரிச்சி வந்து கடைக்குள்ளே வருவார். கூட நம்ம ஃப்ரான்சிஸும் கூட கூப்பிட்டு வந்திருப்பார். ஸோ இவருக்கு உடனே ஒரே ஷாக் ஆகிடும். என்னடா நல்லா இருந்த மனுஷன் இப்போ திடீர்னு என்ன குண்டடிப்பட்டு இப்படி கூப்பிட்டு வராங்களே, என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட்டில், ஒரு பயத்திலேயே அவர் வந்து இருப்பார். இருந்தாலும் அவர் துப்பாக்கியை காமிச்சு வரனால ஒன்றும் பண்ண முடியாமல் அவரையும் உள்ளே கூப்பிட்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு டேபிளில் படுக்க வைப்பாங்க. ஸோ ஃப்ரான்சிஸ் இப்போ துப்பாக்கி நீட்டி, நீ தான் இப்போ இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலே, எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்க தெரியும், நான் அவர் டைலர் தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ ஏதாச்சும் இப்போ பண்ணி தான் ஆகணும், நான் இவனை கூப்பிட்டு வெளியே போக முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி நான் ஏதோ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிற ஊசியும் நூலையும் வச்சு அவருக்கு தெரிஞ்ச அளவு ஒரு தையல் போடுறதுக்காக அவரும் வெளியாவார். ஸோ நீ வந்து புல்லட்டை வெளியே எடுக்கக்கூடாது, புல்லட்டை வெளியே எடுக்காமல் உள்ளே வச்சு அப்படியே தையல் போடு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு தையலை போடுவார். ஸோ தையல் போட்டு முடிச்சுட்டு 2 பேருமே அவங்க அந்த இடத்துல படுக்க வச்சுட்டு அவங்க 2 பேரும் வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பாக்ஸை வந்து நம்ம ஃப்ரான்சிஸ் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்து ஒரு கேசட் எடுத்து, யாரோ ஒருத்தர் எங்கள் கேங்கை இத்தனை நாளாக நாங்கள் பேசுகிறது எல்லாத்தையும், நாங்கள் பண்ணுற பிளான் எல்லாத்தையும் ஒரு இடத்துல இருந்து போலீஸுக்கும் எங்களுடைய ஆப்போசிட் கேங்குக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அது யாருன்னு தெரியல, ஆனால் இந்த கேசட்டில் அவர் பேசுனது இருக்குது, அந்த நாங்கள் பேசுனது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது, எங்கேருந்து ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்றத நான் இனிமேல் கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஒரு வேலை விஷயமா நான் வந்து வெளியே போகிறேன், அந்த ஆள் கண்டுபிடிச்சா நான் தனியாகவே அவனை எப்படியாச்சும் கொண்டுறேன் அப்படின்னு ரொம்ப வெறியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, இந்த கேசட்டில் தான் அது எல்லாமே இருக்குது, இதை பத்திரமா பார்த்துக்கோ, நான் வர வரைக்கும் அதை தொட்டுறாத, அதில் எதுவும் இதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வெளியே போவார். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நான் அதை தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பார். ஸோ அவர் வெளியே போனதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் ரொம்ப அமைதியாக அம்பி மாதிரி ரொம்ப இதாக இருந்த நம்மால் இப்பயும் வேறு எதுவும் பண்ண மாட்டார். இருந்தாலும் எப்பயும் அவருடைய ஒரு கண்ட்ரோலில் இப்போ கடை வந்ததுக்கப்புறம் அவர் ஃப்ரான்சிஸும் வெளியே போயாச்சு, ரிச்சியும் மயக்கத்தில் இருக்கிறனால சரக்கு அடிச்சுட்டு சிகரெட் பிடிச்சிட்டு அவர் அந்த இடத்த வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பார். ஸோ அப்போ அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த கேசட்டை எடுப்பார். ஸோ கேசட் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா பின்னாடி நம்ம ரிச்சி வந்து எந்திரிச்சு வந்திருப்பார். அதாவது அந்த தையல் போட்ட நபர் அவர் வந்து எந்திரிச்சு வந்து பார்த்த உடனே வாங்க அப்படின்னு சொல்லி இவரும் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஃப்ரான்சிஸ் சொன்னது எல்லாத்தையுமே ரிச்சிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஃப்ரான்சிஸ் வந்து யாரோ ஒருத்தர் உங்கள் எல்லாத்தையும், நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் போலீஸ்கிட்டையும் உங்கள் ஆப்போசிட் கேங்க்கிட்டையும் கொடுக்குறதா ஃப்ரான்சிஸ் சொன்னான், ஆனால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு யாரையும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃப்ரான்சிஸ் சொல்கிறான். எனக்கு என்னமோ ஃப்ரான்சிஸ் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரிச்சியை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணுவார். ஸோ ரிச்சியும் இவர் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரான்சிஸ் மேலே டவுட் வர ஆரம்பிக்கும். ஒருவேளை ஃப்ரான்சிஸ் தான் எல்லாத்தையும் சொல்கிறானோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு அவனுக்கும் வர ஆரம்பிச்சிடும்.